இருக்கிறதுனால அந்த கொலாஜன் எல்லாமே செப்பரேட் ஆயிடும், ஹீலிங்க்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். நம்பர் 3 டீஜெனரேஷனுங்க. இந்த ரிப்பீட்டடா இதை கண்டுக்காம வலியோட வாழ்றதுனால தான் இங்க இருக்கிற டெண்டன்ல ஃபுல்லாவே டீஜெனரேட் ஆயிட்டு சைஸ் சின்னதாயிடுங்க. சின்னதானதுனால தான் நம்மளோட ஃபோர்ஸையே தாங்குற தன்மையை அது இழந்துரும். பெரிய டீஜெனரேஷன் வராம இருக்கணும்னா இங்க இருக்கிற டிஷ்யூஸ் ஹெல்தியா இருக்கணும். அதுக்கு சும்மா காலை ஆட்டினாலே போதும். எப்படின்னு நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. காலை மடக்கி வச்சுக்கோங்க. வலி இல்லாத அளவுக்கு பாதத்தை மேல தூக்கி தூக்கி விடுங்க. காலை நீட்டிட்டு முட்டி ஸ்லைட்டா பெண்ட் ஆகுற மாதிரி வச்சுட்டு பாதத்தை மேல கீழே ஆட்டுங்க. முட்டி மடக்காம எவ்வளவு தூரம் தூக்க முடியுதோ தூக்குங்க. பாதத்தை நல்லா மேல கீழே புல் பண்ணி விடுங்க. உட்காரப்ப காலை நீட்டிக்கோங்க. மூவ் தி ஃபுட் அப் அண்ட் டவுன். எப்பெல்லாம் உட்கார்ந்து எந்திரிக்கிறீங்களோ அப்ப பாதத்தை மேல கீழே பண்ணிட்டு குதிகாலை தூக்கி விடுங்க. இந்த இருக்கிறதுக்கு அடுத்து சொல்ற எக்ஸசைஸ் பண்ணுங்க. போட்டு இடத்துக்கு போயிடுங்க. குதிகாலை தூக்குங்க. கீழே கொண்டு போய் விடுறதுக்கு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி குதிகாலை தூக்குங்க. இந்த பக்கம் எந்த காலில் வலி இருக்கோ அந்த பக்கம் உடம்ப சாச்சிட்டு கீழே பொறுமையா கொண்டு போகணும். ஒரு 15 டைம்ஸ் பண்ணா போதுங்க, 10 செகண்ட்ஸ். அதுக்கப்புறமும் ஒத்த காலில் நின்னுக்கோங்க. குதிகாலை நல்லா தூக்குங்க. பொறுமையா கீழே கொண்டு போங்க. இது மூணுத்தையும் ப்ரோக்ரஸ் பண்ணி ஒத்த காலில் பண்ற எபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா அந்த டெண்டன் மறுபடியும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளவு வேணா அடிங்க, கம்ப்ரெஷன் கொடுங்க, தாங்கும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.